வேலாயுதம் வாய்மையின் மேன்மை பற்றி பேசுரை வழங்கவிருக்கிறார். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் வாய்மையின் மேன்மை என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வாயிலிருந்து புறப்படும் தூய்மை தன்மை வாய்மை எனப்படும். உண்மை பேசுதலே வாய்மையாகும். வாய்மை அழியாதது, என்றென்றும் நிலைத்திருப்பது, எல்லோராலும் விரும்பப்படுவது. வாய்மையால் நேர்மை வளரும். நேர்மையமை உயர்ந்த நிலைக்கிட்டு செல்லும். எத்தனை துன்ப துயரங்களை எதிர்கொண்டாலும் வாய்மை தவறாது. வாழும் வாழ்க்கை நமக்கு புகழை தரும். வாய்மையை ஒருவனை நல்லவனாக்குகின்றது. நல்லவன் என்ற பெருமை அவனுக்கு மட்டுமா? இல்லை இல்லை, அவனது பெற்றோர், குடும்பம், ஆசிரியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்ற அனைவருக்கும் பெருமை சேர்க்கின்றது. வாய்மையின் மேன்மை பற்றி திருவள்ளுவர் வாய்மை என்னும் அதிகாரத்தில் எடுத்து கூறியுள்ளார். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். ஒருவன் தன் மனதிற்கு நேர்மையாய் பொய் பேசாது வாய்மையின் வழி ஒழுகுவானாயின் அவன் உலகில் வாழும் எல்லோராலும் போற்றப்படுவான். வாய்மையின் வழி நடந்தால் அது நீண்ட காலத்திற்கு புகழையும் பெருமையையும் தரக்கூடியது. உள்ளத்துண்மை உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்கிறார் பாரதியார். பொய் சொன்ன வாய்க்கும் புரியும் கிடையாது என்கிறது தமிழ் பழமொழி. புகழ் செய்யும் பொய்யா விளக்கு என்கிறது நான்மணி கடிகை. இவையெல்லாம் வாய்மையின் மேன்மை பற்றி நமக்கு நன்கு எடுத்து கூறுகின்றன. மாணவர்களாகிய நாம் எல்லோரும் வாய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். வாய்மை இல்லாத வாழ்க்கை அடித்தளம் இல்லாத கட்டடத்தை போன்ற ஆபத்தானது. எனவே நாம் வாய்மையின் வழி செல்ல உறுதி கொள்வோம். வாழ்வில் மேன்மை அடைவோம். வாய்மையை வெல்லுமென கூறி விடைபெறுகின்றேன். உண்மை உரைத்த உலகினில் வாழ்ந்து உயர்ந்த உள்ளம் உனதென உணர்த்து. நன்றி, வணக்கம்.